வெல்கம் டு எக்ஸாம் ரெலி. ஸோ இந்தியன் பேங்க் எல்பிஓவோட ஸ்கோர் கார்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் ஓபிசியோட கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 156.25 வந்து கட் ஆஃப் வச்சுருக்காங்க. அதே மாதிரியே ஜென்ரலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 159 வந்து கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஸோ நாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 155 வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நியர்பை வந்து சேமாக தான் நம்மளுக்கு கட் ஆஃப் வந்திருக்கு. ஸோ அடுத்தது யூபிஐ எல்பிஓவோட ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட இந்தியன் பேங்க் எல்பிஓவோட ஸ்கோர் கார்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் ரீசனிங் செக்ஷன் எல்லாத்தாலையுமே ஈஸியாக 60 out of 60 வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரியே இங்கிலீஷ் பார்க்கும்போது 30+ வந்து எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அதாவது இங்கிலீஷில் நல்லா அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்க கண்டிப்பாக 30+ வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி டிஐ வந்து ஒரு கொஷின் 2 கொஷின் மட்டும்தான் போட முடியாத மாதிரி அந்த அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து இருந்துச்சு. ரிமைனிங் எல்லாமே போடுற மாதிரி தான். 35 கொஷின்ஸில் 33 கொஷின் வந்து ஈஸியாக எல்லாராலையுமே போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு என்னோடய ஸ்கோர் வந்து ரீசனிங்கில் ஃபுல் மார்க் வந்துருந்துச்சு. இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா 28.86, டிஐயில் பார்த்தோம் அப்படின்னா 54.86 வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ ஒர்க் போயிட்டே படித்ததுனால படிக்கல. நான் கரண்ட் அஃபேர்ஸ் சுத்தமாக ஒரு நியூஸ் கூட நான் படிக்காமல் தான் போனேன். ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸில் எனக்கு சுத்தமாக மார்க்கே வரல. ஸோ என்னோடய ஓவரால் ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா 145. சப்போஸ் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 8 or 9 நான் ஸ்கோர் பண்ணி இங்கிலீஷில் எக்ஸ்ட்ராவாக நான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இது கிளியர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த அனாலிசிஸ் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இப்போ யூபிஐ எல்பிஓ வந்து நம்மளுக்கு வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்கு உங்களுடைய ஸ்கோர் வந்து 163+ வரும், 160+ கண்டிப்பாக வரும் அப்படின்னா இப்போலேருந்தே இன்டர்வியூ வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ மெயினாக இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்ததே அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். யூபிஐ எல்பிஓ ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ண வேணாம். இப்போலேருந்தே இன்டர்வியூ வந்து நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இப்போ இதில் வந்து 156 வந்து ஓபிசிக்கு வச்சுருந்தாங்க, ஜென்ரலுக்கு வந்து 159 வச்சுருந்தாங்க. இதே சேம் வித்தவுட் டிஸ்கிரிப்டிவ். அப்போ வித்தவுட் டிஸ்கிரிப்டிவில் வந்து உங்களுக்கு 156 வருது, ஜென்ரலுக்கு வந்து 159 வருது அப்படின்னா வித் டிஸ்கிரிப்டிவ் நீங்கள் போடுறப்ப அப்படியே இதிலிருந்து ஒரு 8 to 10 மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணிங்கன்னா 164 வந்து ஓபிசிக்கு. அதே மாதிரி ஜென்ரலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மார்க் ஆட் பண்ணாலும் 167 வருதா? ஸோ இதுதான் கட் ஆஃபாக வரதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. 8 மார்க் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் 9 மார்க்கோ இல்லை 10 மார்க்கோ அவங்க ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா இதை விட அப்படியே ஒரு 9 மார்க் ஆவரேஜாக நீங்கள் எடுக்கும்போது இதை விட அப்படியே 9 மார்க் 165 ஓபிசிக்கு, ஜென்ரலுக்கு பார்க்கும்போது 168 சம்திங் வரதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் இங்கிலீஷும் யூபிஐ எல்பிஓவில் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போலேருந்தே இன்டர்வியூ வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டோடு உங்களுக்கு நான் வரேன். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக அப்கமிங் வரப்போகிற ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரதுக்கு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.